ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்கர் ஸ்வார்ம். டாக்கர் ஸ்வார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து 24x7 வந்து அப்பில் வச்சிருக்கணும் அப்படின்னா டாக்கர் ஸ்வார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்கர் வழியா டெப்ளாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து எந்த ரெப்ளிகேஷனும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஸ் ஆச்சுனாலோ இல்லை நெட்வொர்க் இஷ்யூனால வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டாக்கர் ஸ்வார்ம் யூஸ் பண்றோம். டாக்கர் ஸ்வார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நோடு மினிமமா இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எத்தனை நோடு வேணாலும் இருக்கலாம். ஸோ நோடு 1ல பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வார்ம் யூனிட் எதுக்கு அப்படின்னா, இப்போ டாக்கர் ஸ்வார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நோடு கண்டிப்பா இருக்கணும். நோடு 1 பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆக்ட் ஆகும். நோடு 2 பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட ஆக்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ல நான் 2 நோடு யூஸ் பண்ணிருக்கேன். இதுல எத்தனை நோடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோடு 1ல டாக்கர் வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வார்ம் யூனிட் ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். நோடு 2ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறமா ஜாயின் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட நோடு 1 நோடு 2 2 சர்வர் இருக்கு. நோடு 1 பாத்தீங்க அப்படின்னா டாக்கர் ஸ்வார்ம் யூனிட் அட்வர்டைஸ் அட்ரஸ் மேனேஜர் ஐபி, இதுல வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அந்த நோடுடைய. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் நோடு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு டாக்கர் ஸ்வார்ம் ஜாயின் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கமாண்டை ஒர்க்கர் நோட் லாகின் பண்ணி அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீடர் நோட லாகின் பண்ணி அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒர்க்கர் நோட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்கர் நோட் லிஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறமா டாக்கர் ஸ்வார்ம் யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் சர்வீஸ் கிரியேட் ஐஃபன் நேமில் வந்து நமக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேம் கொடுக்கலாம். ஐஃபன் ரெப்ளிகாஸ், எத்தனை ரெப்ளிகாஸ் இதுக்கு கிரியேட் பண்ணணுமோ அந்த ரெப்ளிகாஸ் கவுண்ட் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் -p போர்ட். அதுக்கப்புறமா எந்த இமேஜ் வேணுமோ எந்த இமேஜ் வச்சு நமக்கு வந்து இந்த சர்வீஸ் கிரியேட் ஆகணுமோ அந்த இமேஜ் நம்ம இதில் கொடுக்கணும். நம்ம இதில் வந்து NGINX இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த சர்வீஸை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் சர்வீஸ் லிஸ்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதோடைய லாக்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் சர்வீஸ் லாக்ஸ் கொடுத்து செக் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம டாக்கர் ஸ்வார்ம்ல வந்து ஒரு ஒர்க்கர் நோட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் நோட லாகின் பண்ணிட்டு அதில் டாக்கர் ஸ்வார்ம் லீவ் -force இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் ஸ்வார்ம்ல இருந்துட்டு ஒர்க்கர் நோட் ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறமா லீடர் நோட லாகின் பண்ணிட்டு அதில் டாக்கர் நோட் ரிமூவ் அந்த நோடோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா டாக்கர் ஸ்வார்ம்ல வந்து ரிமூவ் ஆகிரும். அது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் நோட் லிஸ்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த நோட் வந்து நோடு 1, இது பார்த்தீங்க அப்படின்னா நோட் 2, இதுதான் லீடர் நோட், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டாக்கர் ஸ்வார்ம் இதில் வந்து நான் டாக்கர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ டாக்கர் ஸ்வார்ம் யூனிட் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே டாக்கர் ஸ்வார்ம் ஜாயின் ஒரு கமாண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க்கர் நோட நம்மளுடைய லீடர் நோடோட ஜாயின் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒர்க்கர் நோடு போகிறேன். ஒர்க்கர் நோடில் போயிட்டு லீடர் நோட் ப்ரொடியூஸ் பண்ண ஜாயின் கமாண்டை ஒர்க்கர் நோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் தெரியும் திஸ் நோட் ஜாயின் ஏ ஸ்வார்ம் அஸ் ஏ ஒர்க்கர். இப்போ நான் இதில் போயிட்டு செக் பண்ணுறேன் டாக்கர் நோட் லிஸ்ட். இப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் லீடர் நோடு தான் வந்து இந்த 195 எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் லீடர் நோட். ஒர்க்கர் நோட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா 218, இதுதான் வந்து ஒர்க்கர் நோட். நெக்ஸ்ட் டாக்கர் ஸ்வார்ம் யூஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணலாம். டாக்கர் இப்போ இந்த NGINX இமேஜ் யூஸ் பண்ணி ஆல்வின் ஸ்வார்ம்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆல்வின் ஸ்வார்ம் சர்வீஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆகுது. ரெப்ளிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 3 கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு கண்டெய்னர் டவுன் ஆயிடுச்சுனாலும் இன்னும் 2 கண்டெய்னர் வழியாக நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அப்பில் தான் இருக்கும். இப்போ இதோட லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் சர்வீஸ் இந்த கமாண்ட் கொடுத்து லாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் ஸ்வார்ம் யூஸ் பண்ணி சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா டாக்கர் சர்வீஸ் லாக்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ண சர்வீஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது எதனால ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கர் நோட வந்து டாக்கர் ஸ்வார்ம்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ ஒர்க்கர் நோட் லாகின் பண்ணுறேன். ஒர்க்கர் நோட் போயிட்டு டாக்கர் ஸ்வார்ம் லீவ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நோட் லெஃப்ட் த ஸ்வார்ம். இப்போ லீடர் நோட லாகின் பண்ணிட்டேன். அதில் போயிட்டு டாக்கர் நோட் ரிமூவ் நோட் ஐடி ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லீடர் நோட்ல இருந்து ஒர்க்கர் நோட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.